இதே சந்தர்ப்பத்தில் மேலும் சில கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சலை மீதான சித்திரவதையின் பின்னால் புலம்பெயர் புலிகள் இருப்பதான குற்றச்சாட்டை பொதுஜன பெரமுன மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறது. எனவே பயங்கரவாத தடைச்சட்டங்கள் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் சுரேஷ் சலை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்த பின்னரில் பாரிய சதி ஒளிந்திருப்பதாக காரியவசம் குறிப்பிடுகிறார். பொதுஜன பெரமுனுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தாக இது அமையப்பெறுகிறது. நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் தலைமையின் கீழ் இந்த நாட்டில் நிலவிய பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டது என்பதான கருத்தினையும் அவர் முன்வைத்திருப்பதோடு மிக பிரதானமாக இன்று அவர் ஈவிரக்கமற்ற முறையில் நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் இதேபோன்று கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த என்பவரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என கூறி கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டங்கள் ஓராண்டு காலம் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இறுதியில் கிழக்கு பல்கலைக்கழக உபேந்தர் காணாமல் போன பழைய சம்பவம் ஒன்றை காட்டி அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டாரே தவிர இன்று வரை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அவர் மீது எந்தவொரு குற்றச்சாட்டோ அல்லது ஆதாரங்களும் முன்வைக்கப்படவில்லை. தற்போது சுரேஷ் தலைவும் அதே போன்றதொரு அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டம் தவறானது என கூறிக்கொண்டே தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது என்பதாக பொதுஜன பெரமுனுடைய பொதுச் செயலாளர் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு போகிறார். அன்று இந்த சட்டத்துக்கு எதிரான கடுமையாக குரல் எழுப்பிய ஆண்டர்குமார் ஜனநாயக இன்று தனது சொந்த கையொப்பத்தை பயன்படுத்தி அதே பயங்கரவாத தடைச்சட்டங்கள் சுரேஷ் சலையை தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது நல்லாட்சி அரசின் போது தேசிய பாதுகாப்பு முழுமையாக சீர்குலைக்கப்பட்டிருந்த ஒரு பின்னணியிலே அரங்கேறியது. அது மட்டுமன்றி உலகின் மிக பலத்த புலனாய்வு அமைப்பான அமெரிக்காவின் FBI கூட இது ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகளின் செயல் என்பதை தனது விசாரணை அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்னர் இவ்வாறு ஒரு தாக்குதல் நாட்டில் நடக்கக்கூடும் என அப்போது நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் எச்சரித்த போது அதற்கு எதிராக சஜித் பிரேமதாச தரப்பில் இருந்த தீவிரவாத ஆதரவு குழுக்களை கூச்சலிட்டன. மேலும் இந்த சம்பவங்கள் நடைபெறும் காலப்பகுதியில் சுரேஷ் சலை இலங்கையிலே இருக்கவில்லை. அவர் தூதரக பணிகளுக்காகவும் பயிற்சிகளுக்காகவும் வெளிநாட்டிலேயே தங்கியிருந்தார். இலங்கை மண்ணிலே இல்லாத ஒரு அதிகாரியை தற்போது ஜனாதிபதி தனது கையொப்பத்தை பயன்படுத்தி சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதன் பின்னணியில் பாரிய சதி இருப்பதாக பொதுஜன பெரமுன தரப்பு இவ்வாறு கூறி வருகிறது. இதனிடத்தில் கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அப்பாவி மக்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதன் போது எழுப்பாத குரல்கள் இப்போது எழுந்திருக்கின்றன என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம்.